மாவட்டங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து இதுல நான் வந்து என்ட்ரி ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட நண்பருடைய சன்னுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம். அது கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ரொம்ப வருஷமா இருந்திருக்கு. குழந்தையிலேருந்தே இருக்க மாட்டிருக்கு. அது அதாவது சரியாவும் மறுபடியும் இப்படியே மாறி மாறி வந்துட்டுருக்குங்க. இப்போ வந்து அந்த அவரோட சன்னுக்கு வந்து 27 வயசு. அவங்க என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவங்க பெங்களூர்லாம் போயிட்டு வந்துட்டு இது மாரி ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. நான் வந்து அப்போ வந்து அபிதா கேர்ஸ் சொன்னான்ட்டு நான் மீட்டிங் அப்படியே கேட்டுட்டு இருப்பேன். வேற எதுவும் நான் ஐடியா எதுவும் போடல. அப்போ வந்து மேடத்திட்ட வந்து சொன்னேன். நிஷா மேடத்திட்ட வந்து நம்பர் குடுத்து அவங்கள அந்த பேரண்ட்ஸ வந்து பேச சொல்லி சொன்னேன். பேசுனாங்க. உடனே ப்ராடக்ட் வாங்குனாங்க. வாங்கிட்டு ஒரு 25 டேஸ்க்கு அப்புறம் திரும்பவும் மேடம் வந்து மேடத்திட்ட ஃபோன் பண்ணி, இது மாரி எங்களுக்கு வந்து இன்னொரு 6 மாசத்துக்கு வேணுங்க ப்ராடக்ட் அப்டின்னாங்க. ஒரு ₹5000 அப்படின்றது சாதாரணமா ஒரு டீ ஒரு கடையில நல்லா இல்லன்னா அடுத்த கடைக்கு அடுத்த நாள் மாறிருவோம். ₹5000 வாங்கி ஒரு 25 டேஸ்ல மறுபடியும் 30,000 21,000 கட்டி ப்ராடக்ட் வாங்குறோம்னா, அந்த ப்ராடக்ட் ரிசல்ட் தெரிஞ்சுக்கங்க. 2வது யாரும் அவங்கலாம் மணியெல்லாம் மற்ற மாரி வேஸ்ட் பண்ண மாட்டோம். ரொம்ப ஒரு கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணக்கூடியவங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் பக்காவான ஒரு ரிசல்ட் 6 மாசத்துக்கு ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. இதுவரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. நல்ல ரிசல்ட் அருமையா குரோத் ஆயிட்டு இருக்கு. ஸ்கின் வந்து அப்படியே நார்மல் பொசிஷன் வந்திருக்குன்னு சொல்லி ரொம்ப ஹேப்பியா சொல்றாங்க. அதனால இந்த எலிக்சர் மிக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னாங்க, நான் ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஹெல்த் ப்ராடக்ட் பண்ணதுனால 10ஓட 11 நடிச்சிட்டு இருந்தேன். பட் இத மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா, வாட்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் வந்து 13 வருஷமா இருக்குது ஒரு ஃபீல்டுல. ஒரே ப்ராடக்ட் சிங்கிள் ப்ராடக்ட் அப்படின்னா, கண்டிப்பா இத வந்து பார்த்தீங்கன்னா, இத தான் வச்சு நாங்க சூஸ் பண்ணோம். சரி நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு. நான் இதுவரைக்கும் குடுத்த ஒவ்வொரு ரிசல்ட்டும் வந்து பக்காவா இருக்குங்க. எனக்கு வந்து ஒரு மாரி நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்குது. 2வது பக்கமா வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுடைய அணியில வந்து போஸ்ட் மாஸ்டர் மேடம் இருப்பாங்க. பர்வதம் மேடம்ன்ட்டு. அவங்க ஸ்டாஃப் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டயாலிசிஸ் பண்ண சொல்லியாங்கன்ட்டு வந்து மேடத்திட்ட பேசிக்கிறாங்க. மேடம் வந்து ஏற்கனவே வந்து இந்த ப்ராடக்ட் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கனால, நீங்க மேடத்திட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நிஷா மேடம் கிட்ட எல்லாத்தையும் நான் கன்சல்ட் பண்ணி குடுத்தோம். அவங்க வந்து சாப்பிடவே முடியாது. தண்ணி வந்து 2 லிட்டருக்கு அளவு குடுத்துருக்காங்க. ஆனா தண்ணி குடிக்கிறதுக்கும் சிரமம், சாப்பிடவும் மாட்டாங்க. இத வந்து சாப்பிட்ட ஒரு 1 ஆர் 2 டேஸ்லயே என் மேடம் கூப்பிட்டாங்க. இது மாரி இன்னைக்கு இட்லி சாப்பிட்டாங்க. இப்படி சென்ட்ரல் நல்லா ஒரு அபரிதமான ஒரு இது பார்த்தீங்கன்னா, எங்க போனாலும் வந்து நமக்கு இந்த மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்கிறது ரொம்ப சிரமம். நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, 92ல ப்ராடக்ட் நெறைய பண்ணிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் இந்த எலிக்சன் மிக்ஸ் மாரி வந்து ஒரு பெரிய ஒரு அதிசயம் வந்து இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. அதே மாரி நம்ம ஸ்டாஃப் இன்னொருத்தர் நம்ம ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்காரங்க. அவரும் வந்து டயாபெட்டிஸ் பிளஸ் வந்து ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரோக் பிரச்சனையில வந்து கொஞ்சம் தொந்தரவா இருந்தாரு. பட் அவரு எடுத்துட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவர் ஃபேஸே மாறிடுச்சு. அவர் ஃபர்ஸ்ட்ல எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி கண்ணமெல்லாம் குழி விழுந்த மாரி ஒரு மாரி இருந்தாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷா என்னமோ அந்த பெரிய ஒரு இங்கிலீஷ் ஆக்டர் மாரி ஆயிட்டாரு. நல்லா ஃபேஸ் கீஸ்லாம் நல்லா ஜம்முன்னு ஆயிருச்சு. நல்லா சூப்பரா இருக்காரு. அவரு இன்னைக்கு பேசுறதா இருந்துச்சு, இருக்கிறாரான்னு தெரியல. இருந்தாலும் அவருக்கும் சேர்த்து நானே சொல்லிர்றேன். அதனால வந்து ப்ராடக்ட்ட பொறுத்தவரைக்குங்க, ஒரே ப்ராடக்ட்ட வந்துங்க இவ்ளோ விஷயத்த வந்து கிளியர் பண்ணுதுன்றதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு சார் ஒருத்தர் சொல்ட்டாரு. அது ஒரே ப்ராடக்ட்ட வந்து இவ்ளோ பிரச்சனைக்கு எப்படி பண்ணுதுன்றது எக்ஸ்ப்ளனேஷன் ஒர்க்ன்னு சார் குடுத்துட்டாரு. அதனால தயவு செஞ்சு நம்ம இன்னைக்கு மீட்டிங்ல இருக்கிற அத்தன லீடர்ஸ்களுக்கும், நண்பர்களுக்கும் சொல்றேன். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துக்கங்க. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னாங்க, எனக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் நெறைய நாள் எடுத்துக்கல. பக்கமா தான் எடுத்துக்கிட்டேன். ஆனா எனக்கு வந்து ஒரு டைம் செக்கப் பண்ணும்போது, இந்த மூளைக்கு போற நரம்புல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார். நான் சாப்பிட்ட உடனே கரெக்ட்டா எனக்கு எங்கெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ்னோ அங்க தான் வலிச்சுட்டு இருந்துச்சு. கரெக்ட்டா அந்த வெயின் கரெக்ட்டா வலிச்சது. அதே மாரி எந்தெந்த இடத்துக்கு பிரச்சனையோ அது மாரி, இந்த எலிக்சன் மிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம அந்த ப்ராடக்ட் நம்ம கன்சியூம் பண்ண உடனே, யாருக்கு எங்க கம்ப்ளைண்ட்டோ அதெல்லாம் தேடி போய் சரி பண்ணுதுங்க. அதனால இதெல்லாம் பெரிய ஒரு அதிசயமான விஷயம். அதனால வந்து இதுல இன்னைக்கு மீட்டிங்ல இருக்கிற அத்தனை நண்பர்களும், சகோதர சகோதரிகளும், ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்து அத அனுபவிங்க. அனுபவிச்சுட்டு மக்களுக்கு நெறைய குடுங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, சுகர் புண்ணுனாலயும், கிட்னி பிரச்சனைனாலயும், சுகர்னாலயும் நெறைய வேதனைப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸா பண்ணலாம். நம்ம பணம் சம்பாரிக்கிறாங்க, நெறைய கோடிக்கணக்குல வருதுன்ற விஷயம் ஓகே. பட் இருந்தாலும் நம்ம வந்து இத சேவையா பண்ணி, நல்ல முறையா அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹெல்ப் பண்ணுவோம்ன்ற ஒரு இத நான் உங்களுக்கு கருத்த இதோட சொல்லி அதாவது எலிசமிக்ஸ் பொறுத்தவரைக்கும் ப்ராடக்ட் ரிசல்ட்ங்கிறது யாரும் எந்த வகையிலும் ஒரு நொடி கூட சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்க எல்லாமே ஏ டூ இசட் பார்த்தாச்சு. அதனால கன்டினியூவா எல்லாரும் சாப்பிடுங்க. நெறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அதே மாரி வாழ்க்கையில வந்து ஆரோக்கியமும், ஐஸ்வர்யமும் இதுல வந்து கொட்டி கிடக்குது. நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா, அடுத்த செகண்ட் இருந்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். வாய்ப்பளித்த நிஷா மேடம் அவங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ சண்முகம் சார். ரொம்ப அற்புதமான தேங்க் யூ டெஸ்டிமோனிஸ். மேடம். இன்னைய காலகட்டத்துல ஒரு ஸ்கின் டிசீஸ் அப்படிங்கிறது ம மனுஷங்களுக்கு உண்மையிலே மனவேதனை கொடுக்கக்கூடிய விஷயம். அதுலேருந்து தவிர்த்து வாழ்றது அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த வெப்பமயமான சூழல்ல ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுல மாற்று கருத்தே கிடையாது.
சாதாரணமா நீங்க வெயில்ல இன்னைக்கு போயிட்டு வந்தா கூட அவங்களோட இம்யூனிட்டிய பொறுத்து அது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அப்படியே தடிச்சு தடிச்சு வந்துருது. இல்ல இச்சிங் வந்துருது. இல்ல உங்களுடைய தோல் வறண்டு போய் அது செதில் செதிலா லைஃப் ஸ்டைல் டிசீஸா இருந்த விஷயம், இன்னைக்கு நம்மளுடைய இந்தியால வெப்பம் அதிகரிக்கிறதுனால, அந்த சன் எக்ஸ்போஷர் அல்ட்ரா வயலட் ரேஸோட கதிர்வீச்சுனால, அந்த ஸ்கின் டேமேஜ் அப்படிங்கிறது ரொம்ப வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் சாதாரணமான ஒரு இஷ்யூவாவே மாறிட்டு வரக்கூடிய இந்த காலகட்டத்துல, சாருடைய ஒரு கிளையண்ட் பாத்தீங்கன்னா, இளம் வயசு திருமணம் ஆக வேண்டிய அவங்க தாய்கிட்ட நான் பேசும்போது நான் உணர்ந்த விஷயம். அவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் இல்லையா? எல்லார்கிட்டயும் எல்லாருமே எல்லாத்தையும் சொல்லிட மாட்டாங்க. நான் இந்த இடத்துல சொல்லும்போது நிச்சயமா பயனளிக்குங்கிறதுக்காக சொல்றேன். அவங்களுடைய வார்த்தை தன்னுடைய பிள்ளைக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்கணும். ஆனா அவங்களுக்கு 2 இயர்ஸா இந்த மாரி ஸ்கின் இஷ்யூஸ் வருது, போகுது, வருது, போகுது, வருது, போயிடுது. திரும்பி வரும்போது இருந்தத விட அதிகமா வருது. சோ இதனாலே வந்து என்ன ஒரு செல்வங்கள் இருந்தாலும், செல்வாக்குகள் இருந்தாலும், அந்த அழகு சம்பந்தப்பட்ட விஷயம், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கும்போது, அது எல்லாருக்குமே சமம் தான். அது அது பணத்தினாலேயோ, இல்ல செல்வாக்குனாலேயோ அத வந்து கொண்டு வந்துர முடியாது. உண்மையிலேயே வந்து சொல்லணும்னா, எலிக்ஸர் மிக்ஸ் மிகப்பெரிய ஒரு எல்லாருக்குமே வந்து கிடைச்ச எல்லாருக்குமே வந்து பிளெஸ்ஸிங் தான். சோ அந்த வகையில அந்த பையனுக்கு இந்த ப்ராடக்ட் மூலியமா ஸ்கின் சேஞ்சஸ் ஆகி ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ட்ரை பண்ணாங்க. அதிலேயே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. சோ வந்ததுக்கு அப்புறம் பிக் பேக்கேஜஸ் போட்டு கன்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின் நார்மலைஸ் ஆகி ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. மிகப்பெரிய விஷயம். சோ என்னென்னமோ ட்ரை பண்ணி எங்கெங்கேயோலாம் ட்ரை பண்ணி எங்கேயுமே கிடைக்காத ஒரு ரிசல்ட்ட குடுத்த எலிக்ஸர் மிக்ஸ் உண்மையிலேயே கிரேட். சோ அதே மாரி சாரோடைய ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா டயாபெட்டிக் பிளஸ் அவங்களுக்கு அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் அண்ட் பிபி இருந்தது. அதுவும் பாத்தீங்கன்னா கன்சியூம் பண்ணி ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் பேக் போனா என்ன மாதிரியான ஒரு எனர்ஜெட்டிக் என்ன மாதிரியான அந்த ஸ்கின் அந்த யூத்ஃபுல்னஸ் க்ளோ கிடைக்குமோ அது கிடைச்சது. அதுவே உண்மையிலே அற்புதமான ஒரு விஷயம். தேங்க் யூ சண்முகம் சார். அண்ட் சத்யநாராயண்